வணக்கம் நண்பர்களே. இது நம்மளுடைய ஹேபிட் பில்டிங்கோட 8வது வாரம். போன வாரம் நம்ம ஹேபிட் ஸ்டாக்கிங் இந்த பற்றி பார்த்தோம். ஹேபிட் ஸ்டாக்கிங் என்பது ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட புது பழக்கத்தை சேர்த்து செய்வதால் அது எளிதாகும்னு பார்த்தோம். இந்த வாரம் மேக் இட் அட்ராக்டிவ், எப்படி நம்ம செய்ய விரும்புகிற விஷயத்தை அட்ராக்டிவாக மாற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், அல்லது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், இல்லை ஃபோனை நம்ம அப்போ எடுத்து நோண்டுறோன்னா நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்குது. நமக்கு கவர்ச்சி அதில் அடையிறோம். அதுவே இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கணும், இல்லை நீங்கள் ஒரு திட்டத்தை நீங்கள் பிளான் பண்ணணும், இல்லை நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் உங்களுடைய மூளைய மனசும் அதை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு இதுவோ அது கவர்ச்சி இல்லாத. ஸோ எப்படி நம்ம இந்த விஷயத்தை கவர்ச்சியாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே விரும்பி செய்கிற விஷயம் ஒன்று, உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், இல்லை உங்களுக்கு பாட்காஸ்ட் கேட்க பிடிக்கும், இல்லை நீங்கள் நல்லா காஃபியை குடிப்பீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக. அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் வாக்கிங் போக வேண்டும்போது பாட்டு கேட்கும்போது வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ராட்காஸ்ட்டை கேளுங்க, ஸோ புக்கு படிக்கும்போது காஃபி குடிங்க. இப்படி நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா இந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக மாறும். உங்கள் மனசும் உங்களுக்கு எந்த தயக்கமும் அடையாது, ஒரு சந்தோஷத்துக்கு எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் விஷயத்தெல்லாம் மாற்ற முடியும். ஸோ டிசிப்ளின் மட்டும் போதாது, அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் சேர்க்கணுன்னு செய்ய வேண்டியிருக்குது. ஸோ இதுதான் ஒரு விஷயத்தை அட்ராக்டிவாக மாற்றுறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.